சிலப்பதிகாரத்துக்கும் மணிமேகலைக்கும் என்ன தொடர்பு? சிலப்பதிகாரம் ஒ வந்த பிறகு மணிமேகலை வந்ததா? மணிமேகலை வந்த பிறகு சிலப்பதிகாரம் வந்ததா? சிலப்பதிகாரம் வந்ததுக்கு பிறகு மணிமேகலை வந்துச்சு. ஓகே. அப்ப சிலப்பதிகாரத்துல அங்க ஒரு சிறந்த ஒரு பாத்திரமாக விளங்குறது யார் யாரு? பாத்திரங்களாக விளங்குறது கோவலனும், கண்ணகியும் சிறப்பா விளங்குறாங்க. மணிமேகலையில யார் விளங்குறது பாத்திரமா? சிறந்த அந்த கதாநாயகியாக அந்த கதாபாத்திரமாக இருக்கிறது யாரு? மணிமேகலை. மணிமேகலை. சரியா? அப்ப மணிமேகலை. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதி வந்து அந்த மணிமேகலையோட கேரக்டர்லாம் இதுல வராது. சரியா? அது எதோட சம்பந்தப்பட்டது? அந்த அந்தி பொழுது. சரியா? அந்தி பொழுது தான் இதுல சொல்லியிருப்பாங்க. சரி, புகார் நகரத்தின் அந்தி பொழுது வர்ணனை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கும். அதனால நம்ம அந்த கேரக்டர்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் கூட ஒரு பொதுவான ஒரு அறிவு இருக்கணும். நம்ம இலக்கிய வரலாறு படிக்கும்போது தனியா நம்ம படிப்போம் மணிமேகலை தொடர்பா. அதனால பிரச்சனை இருக்காது. இப்ப மணிமேகலைங்கிறது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமேனா? இப்ப மணிமேகலைங்கிறது யாரு பிள்ளைகள்? மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த குழந்தை. ஓகே. அப்ப இந்த இடத்துல மாதவி ஒரு ஒரு ஆடற்கலையில் சிறந்தவள். சரியா? ஒரு நல்ல ஒரு கலைத்துவம் உடையவளாக காணப்பட்டாள். அந்த கலையில் மயங்கி தான் என்னது கோவலன் வந்து அவளோட போன விஷயம்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு இடையில பிரிஞ்சு வந்துட்டார். பிரிஞ்சு வந்தாலும் கூட குழந்தையை பரிசா குடுத்துட்டு வந்துட்டார். அப்ப அதுக்கு பிறகு அந்த மாதவி அ என்ன செய்றாள்ன்னு கேட்டா, அந்த அந்த வாழ்க்கைய வெறுக்கிறாள். சரியா? தனது அந்த வாழ்க்கைய வெறுக்கிறாள். எனவே தனது கோவலன்ட்ட இருந்து ஏமாந்த நிலைமை, அதுக்கு பிறகு அந்த சமூகத்துக்கு அவள் முகம் கொடுத்த அந்த அ விடயம்லாம் சிக்கலாயிருக்கு. இப்ப என்னதான் குறை வந்து கோவலன்ட்ட இருந்தாலும் சரி, மாதவிட்ட இருந்தாலும் சரி, இந்த சமூகம் வந்து கூடுதலாக பழிக்கிறது வந்து பெண்ண தான். சரியா? அது யார்ட குறை இருந்தாலும் பாரு, யாருனால பிரிஞ்சாங்க? காரணம் வந்து பார்த்தா, அது சமூகம் கூடுதலாக வந்து விமர்சனம் பண்றது வந்து பெண்ண தான். எனவே இப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு பிறகு வந்த விஷயங்கள நம்ம பார்த்துட்டோமேனா. என்னது இப்ப அவள் வந்த பிறகு கண்ணகி திரும்ப அவள் ஏற்றுக்கொண்ட நிலைமை, அதுக்கு பிறகு நடந்த விஷயம்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த மாதவியை விட்டு வந்த கோவலன். கோவலன் வந்து மாதவியை விட்டுவிட்டு வந்த பிறகு, அந்த மாதவியின் நிலைமைய நம்ம பார்க்கிறதே இல்ல. அதுக்கு பிறகு அந்த மணிமேகலை வந்து அவள் பயங்கர துன்பத்துக்கு உள்ளாகுறாள். சமூகத்தால் வந்து தூற்றப்படுறாள். ஒரு பரத்தையா அவள் என்னது அ பார்க்கப்படுறாள். எனவே தான் பெற்ற அந்த துன்பம், தனக்கு நேர்ந்த அந்த துன்பம் தனது பிள்ளைக்கு வரக்கூடாது என்பதற்காக, அவளை துறவறத்துக்கு என்னது வழிகாட்டுறாள். சரி, அது ஒரு பெரிய கதை. சரியா? அப்ப அப்படிதான் இந்த மணிமேகலை உருவாக்கப்பட்டது. அப்ப மணிமேகலைங்கிறது வந்து எந்த சமய இலக்கியம்? பௌத்த சமய இலக்கியமா காணப்படுது. அப்ப சிலப்பதிகாரம்? சிலப்பதிகாரம்? இந்துவா? சமணம். சரியா? சமண சமய கருத்துக்களை பிரஸ்தாபிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பௌத்த அ மத கருத்துக்களை கொண்ட ஒரு இலக்கியம். அதான் சமய இலக்கியங்களுக்குள்ள தான் இதெல்லாம் பார்க்கிறோம். என்ன? சமய இலக்கியங்களுக்குள்ள தான் இதெல்லாம் பார்க்கிறோம். எது சமய இலக்கியங்கள் நமக்குள்ள சிலபஸ்ல வருது? சிலப்பதிகாரம் வருது, மணிமேகலை வருது, கோயில் திருப்பதிகம் வருது, தேம்பாவணி வருது. வேற என்னது? காரணமாலை வருது. கம்பராமாயணமும் சமய வைதிக அதாவது என்னது எந்த சமயத்துக்குள்ள நம்ம போடலாம் கம்பராமாயணத்த? வைணவம். சரியா? வைணவ சமயத்துக்குள்ள போடலாம். அப்ப அந்த சமய இலக்கியங்கள் ரொம்ப முக்கியத்துவம் உடையதா இருக்கு. அதனால நம்ம படிக்கணும். அப்ப சமய இலக்கியங்கள் உங்க பரீட்சையில எந்த அளவு தாக்கம் செலுத்தும் பிள்ளைகள்? எந்தெந்த கேள்விகளுக்கு வரணும் உங்களுக்கு தெரியுமா? சமய இலக்கியங்கள். சொல்லுங்க. எந்தெந்த கேள்விக்கு வரும்? எத்தன புள்ளிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதா இருக்கும்? பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் உங்களுக்கு அந்த சமய இலக்கியங்கள்ங்கிறது. முதலாவது வந்து சங்க செயலுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய 2வது கேள்வி இருக்குது ஆவணா பகுதி. 1வது கேள்வியில ஆவணா பகுதி. அதுக்கு எதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னா, சமய இலக்கியங்களுக்கே ஒதுக்கப்பட்டது. இப்ப நம்ம கம்பராமாயணம் மட்டும் தான் அதுல வந்து கொண்டிருக்கு. ஆனா அதுதான் வரணுங்கிற அவசியம் இல்ல. அடிக்கடி அதான் சொல்றேன் நான். தேம்பாவணியிலிருந்து வரலாம், சிலப்பதிகாரத்திலிருந்து வரலாம், மணிமேகலையிலிருந்து வரலாம். எங்களுக்கு வந்திருக்கு. ஓல்டு சிலபஸ் பேப்பர கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. வந்திருந்துச்சு. சரியா? அப்ப அது அந்த அந்த தருணங்கள்ல வரலாம். மணிமேகலையும் வரலாம், சிலப்பதிகாரமும் வரலாம். அதுக்கு பிறகு 20 புள்ளிகளுக்கான கேள்வி வருமா? வராதா? அ ஆ அப்ப அந்த 20 புள்ளிகளுக்கான கேள்வி சமய இலக்கியங்கள்ல வரும். பிறகு வேற எதுல வரும்? முக்கியமா சமய இலக்கியங்களே ஒதுக்கப்பட்டது மாரி தான் இருக்கு அது. அந்த கேள்வி. என்ன பகுதி? 8வது வினால
சிறுகுறிப்பு பகுதி. சிறுகுறிப்பு பகுதியில 2 தான் செய்யணும். அப்ப 2 எத்தனை கேள்வியில எத்தனை செய்யணும்? 4ல 2ஆ? 5ல 2ஆ? 5ல 2. அப்ப அந்த 2 கேள்வியில அந்த 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 5ல 3 கேள்வி சமய இலக்கியங்கள்ல பெரும்பாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது ஒவ்வொரு முறை மாறும். சில போது 2 வரலாம். ஆனா பெரும்பாலும் சமய இலக்கியம் கண்டிப்பா அதுல வரும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சமய இலக்கியங்கள் நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, நல்ல திருப்தியா படிங்க. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம படிங்க. ஏன்னு கேட்டா, மற்றைய பகுதிகள், அதாவது சங்க செயல்கள்லாம் அதுல நேரடியா உங்களுக்கு பாட்டு கொடுக்கப்பட்டிருக்கும். கீழ கேள்வி கேட்கப்பட்டிரும். பாட்ட பார்த்தே கொஞ்சம் ஞாபகம் படுத்தி எழுதிறலாம். கவிதையும் அப்படிதான். ஆனா சமய இலக்கியங்கள பொறுத்தவரை, இந்த பிறகு பின்னுக்கு வரக்கூடிய கேள்விகள் வந்து கேள்வியா தான் வருமே ஒழிய பாடல்லாம் கொடுக்கப்படாது. நம்ம என்ன செய்யணும்? அத மைண்ட்க்கு எடுத்து தான் எழுதணும். அதனால நம்ம என்ன செய்யணும்? படிக்கிறத ஆழமா என்ன செய்யணும்? நம்ம மனதுல நல்லா பதியிற மாரி படிச்சுட்டோம்னா, கடகடன்னு எழுதிறலாம். 10 புள்ளிகள் தான் எழுத வேண்டி வரும். பெரிய ஒட்டுமொத்த சமய இலக்கியம் கேட்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் கேட்பாங்க. சரியா? அது 20 புள்ளிகள் இருந்தா மெயினா இல்ல ஒட்டுமொத்த பாடலோட சேர்த்துல அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில நம்ம விஷயம் எழுதணும். ஒட்டுமொத்தமா விளங்கி இருந்தோம்னா எப்படி கேட்டாலும், எத எழுத சொன்னாலும் நம்ம என்ன செய்யலாம்? எழுதிறலாம். அப்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். அப்ப நான் நினைக்கிறேன் சமய இலக்கியம் இன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? ஓகே. அப்ப அதன் அடிப்படையில நம்ம மணிமேகலை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப மணிமேகலை தொடர்பான ஏனைய அந்த இலக்கியம் தொடர்பான விளக்கம்லாம் நம்ம எங்க படிக்க போறோம்? இலக்கிய வரலாறு படிப்போம். இப்ப நேரடியா இலக்கியத்துக்குள்ள போயிருவோமா? ஓகே சார். ஓகே, ஓகே. மணிமேகலை ஸ்கூல்ல படிச்சிட்டீங்களா? ஏனைய வகுப்புகள்ல? இல்ல சார். ஓகே. இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, ஏற்கனவே படிச்சிருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு இதுல பிறந்துரும். சரியா? படிக்காட்டி உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவமா இருக்கும். படிப்போம். சரி, ஓகே. ஓகே. ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே. பாருங்க அந்த பாடல பாருங்க பிள்ளைகள். மணிமேகலையுடைய 1வது பாடல். "குணதிசை மருங்கின் நாள் முதிர் மதியமும், குடத்திசை மருங்கிற் சென்றுவீழ் கதிரும், வெள்ளிவெண் தோட்டோடு பொற்றோடாக எல்லரு திருமுகம் பொலிய பெய்தலும்." இதுதான் முதல் 4 வரிகள். வாசிங்க ஒரு ஆள். வாசிங்க ஒரு ஆள். குணதிசை மருங்கின் நான்முதிர் மதியமும், குடதிசை மருங்கிற் சென்றுவீழ் கதிரும், வெள்ளிவெண் தோட்டொடு பொற்றொடாக எல்லது திருமுகம் பொலிய பெய்தலும். ஓகே. குணதிசை மருங்கின் நாள் முதிர் மதியமும். நான் இருக்கு அது நம்ம என்னது பிரிச்சு பார்த்தா 4ன்னு வரும். நாள் முதிர் மதியமும், குடத்திசை மருங்கின் சென்று வீழ் கதிரும், வெள்ளிவெண் தோட்டோடு பொற்றோடாக இல்லறு திருமுகம் பொலிய பெய்தலும். சரியா? அப்ப குணத்திசை, குடத்திசை. சரி, நான் தேவாரம் பாடமாக ஞாபகம். குடத்திசை கைகள் நீட்டி, குணத்திசை பாதம் பார்த்து ஏதோ ஒரு தேவாரம். அப்ப ஒரு சமய புத்தகத்துல இருந்தது. குணத்திசை, குடத்திசை ஞாபகம் வச்சுக்கணும். மாறி எழுதியிருக்கூடாது. குணத்திசை என்பது கிழக்கு திசை. குடத்திசை என்பது மேற்கு திசை. சரியா? குணத்திசை என்பது என்னது? கிழக்கு திசை. குணதிசை என்பது கிழக்கு திசை. குடத்திசை என்பது மேற்கு திசை. சூரியன் எந்த திசையில உதிக்கும்? குணத்திசை. கிழக்கு. எந்த திசை? சாதாரணமா நம்ம பேசுற இதுல சொல்லுங்க. கிழக்கு திசை. எப்ப எந்த திசையில மறையும்? மேற்கு. மேற்கு திசையில மறையும். சரியா? ஓகே. சந்திரன் எந்த திசையில தோன்றும்? கிழக்குல தான் என்னது தோன்றும். அப்ப சூரியன் என்ன செய்யும்? கிழக்கில் தோன்றி மேற்கில் மறையிற அந்த சந்தர்ப்பத்துல கிழக்குல என்ன செய்யும்? என்ன செய்யும்? எது தோன்றுவார்? யார் தோன்றுவார்? சந்திரன் தோன்றுவார். அப்ப 2 பக்கமும் என்னது 2 பக்கமும், ஒரு பக்கம் வந்து சூரியன், ஒரு பக்கம் வந்து சந்திரன். சரியா? ஓகே. அந்த ஒரு காட்சியை வந்து நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப குணத்திசை மருங்கின்னா என்னது? இந்த இடத்துல இல்லுங்கிற ஒரு வேற்றுமை இருக்கும். இல்லுங்கிற வேற்றுமை. அப்ப குணத்திசை அப்ப இல் அப்படின்னு போட்டா குணத்திசை மருங்கி நாள் முதிர் மதியமும், கிழக்கு திசையில் நாள் நிரம்பிய முழு மதியமும். கிழக்கு திசையில் நாள் நிரம்பிய முழு மதியமும். என்ன நாள் நிரம்பிய முழு மதியமும்னா? இப்போ ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸ்டார்ட் ஆகி அப்ப ஒரு வெளிச்சமா இருக்கும். என்னது நம்ம அந்த 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 தருணத்துல நம்ம செயற்படுவோம். அப்ப எந்த சந்தர்ப்பத்துல நம்ம
செயலை குறைத்து ஓய்வுக்கு போவோம், இருள் சூழ்ற அந்த சந்தர்ப்பத்துல. அப்ப அந்த செயற்பாடு முற்று பெறுகின்ற அல்லது அந்த நாள் வந்து முடிவடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல தான் என்னது நிலவு வரும். சூரியன் என்ன செய்யும்? மறையும். அப்ப குணத்திசை மருங்கி நாள் முதிர் மதியம்னா கிழக்கு திசையில் நாள் நிரம்பிய முழு மதியமும், நாள் நிரம்பிய நாள் நிறைவடையக்கூடிய அந்த மதியம். சரியா? அந்த நிலவு. சரியா? அப்ப என்ன செய்யுது? கிழக்கு திசையில் என்ன செய்தாம்? கிழக்கு திசையில் என்ன செய்தாம்? சந்திரன் வந்து தோற்றமளிக்குது. கிழக்கு திசையில் நாள் நிரம்பிய பூர்ண சந்திரன் என்ன செய்யுது? தோற்றமளிக்குது. ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கிழக்கு திசையில் நாள் நிரம்பிய பூரண சந்திரனும், சரி, நாள் நிரம்பிய பூர்ண சந்திரன். அப்ப நாள் நிரம்பிய பூர்ண சந்திரன் என்னது? என்னது? நிலவுலையும் வந்து இருக்குதானே பிள்ளைகள்? என்ன இருக்கு? நிலம் பூரணமான சந்திரனும் இருக்கா? இருக்குதானே? பூர்ணமற்ற சந்திரனும் இருக்குதானே? வளர்பிறை தேய்பிறை இருக்குதானே? இருக்கா இல்லையா? இருக்கு. சந்திரன் வந்து தேயுமா? சந்திரன் வளருமா? இல்ல. என்ன என்ன இப்போ பாடல் கூட ஒரு கேள்விப்பட்டீங்க. என்னது? நல்ல ஒரு பாடல் இருக்கு. மலர்பிறை என்பதும் தேய்பிறை என்பதும் நிலவுக்கு கிடையாது. இன்பங்கள் என்பதும் துன்பங்கள் என்பதும் அன்புக்கு கிடையாதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. வளர்பிறை என்பதும் தேய்பிறை என்பதும் நிலவு கிடையாது. அப்ப என்னது? அப்ப சூரியன் அந்த வெளிச்சம் என்னது பூரணமாக பட்டால் அது என்னது? சொல்லுங்க, அந்த விளக்கத்தை சொல்லுங்க பாப்போம். விஞ்ஞான விளக்கத்தை சொல்லுங்க. எப்படி அந்த வளர்பிறை தேய்பிறை வருது? எப்படி தோற்றமளிக்குது? பூமியின் நிழல் தானே சூரியன் வெளிச்சம் வந்து பூமியின் நிழல்ல பட்டு நிலவு என்ன செய்யுது? மங்கி தெரியும். அது என்னது? அது தேய்பிறையா இருக்கும். அது முழுமையா வெளிச்சம் படுறது வந்து என்னது? வளர்பிறையா இருக்கும். அதுதானே சரியா நான் சொல்றது? ஓகே. அப்ப இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம அப்படி கதையோட கதையா போயிடும், ஞாபகமா இருக்கும். சரியா? ஓகே. அப்ப குணத்திசை மருங்கி நாள் முதிர் மதியமும், கிழக்கு திசையில் நாள் நிரம்பிய பூர்ண சந்திரனும், குடத்திசை மருங்கின் சென்று வீழ்கதிரும். குடத்திசை என்பது மேற்கு திசை. எனவே மேற்கு திசையில் சென்று படுகின்ற அல்லது சென்று மறைகின்ற சூரியனும், குணத்திசை மருங்கின் நாள் முதிர் மதியமும், குடத்திசை மருங்கின் சென்று வீழ்கதிரும். ஞாபகம் இருக்கா? அர்த்தம் ஞாபகம் இருக்கா? ஒரு பக்கம் வந்து சந்திரன், ஒரு பக்கம் வந்து சூரியன். அப்ப சந்திரன் வந்து நாளை முழுமையடைய செய்து, சரியா? அதே போல அந்த நாள் முழுமையடைகிற சந்தர்ப்பத்துல சூரியன் மறையுது. சரியா? அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. விளங்கிடுச்சு? அந்த 2 வரிகள் ஞாபகத்துல இருக்கா? கிழக்கு திசையில் நாள் நிரம்பிய பூர்ணச்சந்திரனும், மேற்கு திசையில் சென்று வீழும் சூரியனும். வெள்ளி வெண் தோட்டோடு பொற்றோடாக எல்லரு திருமுகம் பொழிய பெய்தலும். வெள்ளி வெண் தோட்டோடு பொற்றோடாக எல்லரு திருமுகம் பொழிய பெய்தலும். எல்லரு திருமுகம் பொழிய பெய்தலும். என்ன சொல்ல வராங்க? இந்த இடத்துல நான் சொன்ன ஒரு பக்கம் வந்து சூரியன், ஒரு பக்கம் வந்து சந்திரன். 2மே வந்து ஒளிமுதல்கள் தான். வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடிய ஒரு ஒளிமுதல்கள் தான். அப்ப இந்த இடத்துல இப்ப சாதாரணமா ஒருத்தர் பாக்குறதுக்கும் ஒரு கவிஞன் பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குதானே? அப்ப இப்ப எப்படி கவிஞர் என்ன பாக்குறாருன்னு கேட்டா, என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த இலக்கிய சுவையோட என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, என்ன சொல்றாரு? வெள்ளியினாலாகிய வெண்தோட்டோடும் பொன்னாலாகிய தோடுமாக விலங்குதான். இப்ப வெள்ளியினாலாகிய வெண்தோடு எதை எதோட ஒப்பிடலாம்? வெண்தோடு, வெள்ளியினாலாகிய வெண்தோடு சந்திரனுக்கு. பொன்னாலாகிய பொன்தோடு சூரியனுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம தோடு போட்டா பிள்ளைகள் ஒரு பக்கம் ஒரு வெள்ளியிலையும் இன்னொரு பக்கம் தங்கத்திலே யாராச்சும் போடுவாங்களா? இல்ல. போட்டா வெள்ளியில போடுவாங்க 2 காதுலயுமே, அல்லது தங்கத்துல போடுவாங்க. அதான் உலக வழக்கம். ஆனா கவிஞர் பாருங்க எப்படி சொல்றாரு? ஒரு பக்கம் வந்து வெண்தோடம், ஒரு பக்கம் வந்து பொன் தோடம். அப்ப தோடு போடுறது யாரு பிள்ளைகள்? ஆசாரியா? பெண்கள். சரி, தோடு குத்தி விடுவார் ஆசாரி சின்ன வயசுல. சரி, அது வேற கதை. அப்ப என்ன சொல்றேன்னா, பெண்ணோட சம்பந்தப்பட்டு ஏதோ சொல்ல வராரு கவிஞர். நேரடியா சொல்லல. பார்ப்போம். சரியா? என்னத்த சொல்ல வராருன்னு பார்ப்போம். சரியா? அப்ப வெள்ளியினாலாகிய வெண்தோட்டோடும் பொன்னாலாகிய தோடுமாக எல்லரு திருமுகம் பொழிய பெய்தலும். எல்லருன்னா என்னது?
இல் என்பது களங்கம். அருனா அற்ற. அப்ப களங்கமற்ற அல்லது தூய்மையான, களங்கமற்ற அல்லது தூய்மையான அழகிய முகம், அதாவது திருமுகம், அழகிய முகம், களங்கமற்ற அழகிய முகம், பொழிய பெய்தலும். பொழிதல் என்ன பிள்ளைகள்? பொழிதல், பொழிதல் சிறப்புற விளங்குறது, காட்சியளிக்கிறது, அந்த மாதிரிலாம் வரும். அப்ப பொழிய பெய்தலும்னா பொழியுமாறு விளங்கவும், சிறப்பான செய்து காட்சி அளிக்குது. எது காட்சி அளிக்குதாம்? எது காட்சி அளிக்குதாம்? சூரியனும் சந்திரனும் பாட்டுக்கு சூரியனும் சந்திரனும் சட்டென சொல்லுன்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. இப்ப சூரியனும் சந்திரனும் என்ன செய்யுதுன்னு கேட்டா, வெள்ளியினாலாகிய வெண்தோட்டோடும் பொன்னாலாகிய தோடுமாக என்ன செய்யுதுன்னு கேட்டா காணப்படுதாம். எனவே அது ஒரு முகம் மாதிரி விளங்குதாம். களங்கமற்ற அழகிய முகம் மாதிரி விளங்குதாம். இப்ப முகம் எதுன்னு சொல்ல வரல. தோட மட்டும் சொல்லியாச்சு. இடையில உள்ள முகம் எதை சொல்றதுன்ட்டு நம்ம போக போக தெரியும் நமக்கு. சரியா விளங்கிச்சா? அது என்ன? அந்த முகம் அந்த காது இருக்கு. காது 2 பக்கமும் தோடு இருக்கு. ஓகே. இடையில முகம் இருக்கணும். அந்த முகம் வந்து கற்பனை ரீதியா எதை சொல்ல வராருங்கிறது நம்ம போக போக தெரியும். சரியா? ஓகே. இப்போதைக்கு விளங்கிருச்சா? குணத்திசை மருங்கின் நாள் முதிர் மதியம், குடத்திசை மருங்கின் சென்று வீழ் கதிரும், வெள்ளி வெண் தோட்டோடு பொற்றோடாக இல்லறு திரும்பவும் பொழிய பெய்தல். விளங்கிருச்சா? சரி, இத கொஞ்சம் திருப்பங்க. ஓகே. சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. விளக்கத்த சொல்லுங்க. குயிக்கா இருக்கணும். அப்பதான் அடுத்த பாடல் போகலாம் நம்ம. புகைப்படலம் இருக்கு. குயிக். பிள்ளைகள். சரி. அடுத்தது போவோம். அடுத்து ஃபுல்லா படிச்ச பிறகு நீங்க சொல்லணும். சரியா? டைம்ல படி நீங்க குயிக்கா ரெடி ஆகிரும். நான் கேட்பேன் கண்டிப்பா. சரியா? ஓகே. ஓகே. வாசிங்க ஒரு ஆள். வாசிங்க. அடுத்த 4 வரிகள். அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய தன்னுறுப் பெடையைத் தாமரை யடக்கப் பூம்பொதி சிதையக் கிழித்துப் பெடைகொண் ஓங்கிருந்தெங்கின் உயர்மடலேற. அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய தன்னூறு பிழையை தாமரை அடக்க பூம்பொதி சிதைய கிழித்து பெடை கொண்டு ஓங்கியிருந்தெங்கின் உயர்மடலேற. அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய தன்னூறு பிழையை தாமரை அடக்க பூம்பொதி சிதைய கிழித்து பெடை கொண்டு ஓங்கியிருந்தெங்கின் உயர்மடலேற. நல்ல அழகான என்ன சொல்றது வரிகள், அர்த்தம். சரியா? இப்ப அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய, அன்னச்சேவல்னா அன்னப்பறவை. அன்னப்பறவை ஆனா ஆண் பெண் ரெண்டு இருக்கு. ஆண் இனத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேவல்னு சொல்லுவோம். பெண் இனத்தை பெட்டை அல்லது பேடைன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய, அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய, அன்னச்சேவலானது தன்னுடன் மெய்மறந்து விளையாடிய. சரியா? அப்ப அன்னச்சேவலும் பெடையும் மெய் மறந்து விளையாடுறாங்க. அந்தி பொழுது வந்துருச்சு தானே பிள்ளைகள். அப்ப அவங்களுக்கு என்னன்னு கேட்டா ஒரே விளையாட்டு 2 பேருக்கும். சரி, அயர்ந்து விளையாடுறாங்க. சரி, அயர்ந்து விளையாடுற அந்த சந்தர்ப்பத்துல அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய, அன்னச்சேவலானது தன்னுடன் மெய்மறந்து விளையாடிய தன்னுறு பெடையை, தன்னுடைய பேடையை, தன்னுடைய என்னது அன்றில் பறவை கேள்விப்பட்டீங்களா? அன்றில் பறவை கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டதுல அன்றில் பறவை? அன்றில் பறவைன்னு ஒரு பறவை இருக்கு பிள்ளைகள். அது என்னன்னு கேட்டா, அது லவ் பேர்ட்ஸ் கேள்விப்பட்டீங்களா? லவ் பேர்ட்ஸ். அந்த மாதிரிதான். சரியா? அப்ப அது என்னன்னா, ஒரு அந்த இணை இருக்குது 2 இணை. சரியா? இப்போ ஒரு இணை வந்து ஒரு 2ம் சேர்ந்ததுன்னு ஒரு இணை. அதுல ஒன்று பிரிஞ்சிருச்சுன்னா மற்றொன்று என்ன செய்யாதாம்? வாழாது, இறந்துருமாம். செருப்பு மாதிரி தான். ஒரு ஜோடி செருப்புல ஒண்ணு காணாம போயிட்டா அவ்வளவுதான். யூஸ் பண்ணவே இயலாதுங்கிற மாதிரி தான். பாருங்க எதுக்கு எதை ஒப்பிடுறேன்ட்டு. சரி, அப்ப அந்த மாதிரி என்னது அந்த அது ஒண்ணு அந்த அளவுக்கு ஒரு இணை லவ் பேர்ட்ஸ் மாதிரி. சரி, அப்படிப்பட்ட
2 பேர் தான் இவங்க யாரு? அன்னசேவலும், அன்னப்பெடையும். அப்ப அன்னசேவலும், அன்னப்பெடையும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மெய்மறந்து விளையாடுறாங்களாம் அந்த அந்தி பொழுதுல. சரியா? ஏன்னா அப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது, அது ஒரு தடாகத்துல தான் விளையாடுறாங்க. தாமரை தடாகத்துலன்னு யோசிச்சுக்கொள்ளுங்க. அப்ப சூரியன் என்ன செய்யும்னு கேட்டா, சூரியன் உதிக்கும்போது தாமரை என்ன செய்யும்? தாமரை மலருமா? குவியுமா? வளரும். மலரும். சூரியன் மறையும்போது குவியும். சொல்லுங்க. குவியும். அப்ப இந்த இடத்துல சூரியன் மறையும் போதுன்னு அன்னசேவலும், பெடையும் விளையாண்டு கொண்டிருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்துல இந்த என்ன செய்தான்? பெடை வந்து எதுக்குள்ள மாட்டிக்கிட்டுச்சாம்? எதுக்குள்ள மாட்டிக்கொண்டதாம்? தாமரை பூக்குள்ள. தாமரைக்குள்ள மாட்டிக்கிச்சாம். அது 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 வேணும்னே பிளான் பண்ணி செய்யல தாமரை. அந்த சந்தர்ப்பத்துல மூடும்போது இது என்ன செஞ்சுச்சு? உள்ளுக்கு ஒளிஞ்சு விளையாண்டுருக்கு. அப்படியே மூடுபட்டுருச்சு. சரியா? மூடுபட்டோனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரே கவலையா இருக்கு அந்த சேவலுக்கு. சரியா? அப்ப என்ன நடக்குதுங்கிறது தான் அடுத்து. அப்ப தாமரை மலர் குவித்து தன்னுள் அடக்கிக் கொள்ள, சரியா? தன்னூறு பிடையை தாமரை அடக்க. தன்னுடைய பேடையை என்ன செய்யுது? தாமரை மலர் குவித்து தன்னுள் அடக்கிக் கொள்ள. உள்ளுக்கு இருக்கு. இப்ப தாமரை உள்ளுக்கு தான் இருக்கு என்னது? அந்த பேடை. சரின்ட்டு வீட்டுக்கு வரையலாதுன்னு கூட்டுக்கு வரையலாதுதானே. இப்ப என்ன நடக்கும்னு கேட்டா, இதுக்கு கோபம் வந்துருச்சு. ஒரே கடுப்பாயிருச்சு. என்ன செய்யுதுன்னு கேட்டா, பூம்பொதி சிதைய கிழித்து என்னது அந்த 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 அத கண்ட அந்த சேவல் என்ன செய்யுதுன்னு கேட்டா, பூவினது இதழ்கள் சிதையுமாறு கிழிக்குது. பூ இதழ்கள் என்ன செய்யுது? அப்படியே கிழிக்குது. ஒரு ஹீரோ மாரி இப்ப நடிச்சுக்கிச்சு போல. ஒரு ஹீரோயின் யாராச்சும் வில்லன் கடத்திட்டு போயிட்டா, ஹீரோ எப்படி எப்படி காப்பாத்துவாரோ, அந்த மாரி என்னது? அந்த பூவ என்ன செய்யுதுன்னு கேட்டா, கிழித்து சரியா? பூவினது இதழ்கள் சிதையுமாறு கிழித்து, பெடையைக் கொண்டு தன் பெடையை மீட்டுக் கொண்டு சரியா? இப்ப நீங்க இந்த பழைய படங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? எம்ஜிஆர் என்ன செய்வாருன்னு கேட்டா, ஆ வருவாரு. ஒரு வில்லன் அடிக்கிறதுக்கு வருவாரு. அப்ப அந்த இடத்துல என்ன செய்வாரு அப்படின்னு கேட்டா, ஆ கதவு திறந்திருக்கும். ஆனா ஜன்னல உடைச்சுட்டு போவாரு உள்ளுக்கு. அந்த மாரி நடக்கும். சரியா? அப்ப அந்த மாதிரி என்னன்னு கேட்டா, இது என்னது தாமரை தாமரை பூ வந்து அடைக்கணும்னு என்ன செய்யுது? நல்லா கிழித்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, வெளிய அத மீட்டுக் கொள்ளுது. சரியா? மீட்டுக்கொண்டு என்ன செய்யுதுங்க? தன் பெடையை மீட்டுக்கொண்டு, அந்த இடத்துல திரும்ப விளையாண்டா என்ன ஆகும்? திரும்ப ஒரு பூ குவித்துக் கொள்ளும். அதனால இந்த இடத்துல சரி வராது. ஒரே டிஸ்டர்பா இருக்கு. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, எங்க போயிருவோம்? எங்க போவோமா? ஓங்கி இருந்த தெங்கின் உயர்ந்த அதாவது ஓங்கி இருந்த தெங்கின் உயர் மடல் ஏற. சரியா? ஓங்கி இருந்தெங்கின் உயர் மடல் ஏற. அப்ப என்னது? ஓங்கி இருந்த தெங்குன்னா என்னது? தென்னை மரம். அப்ப உயர்ந்து வளர்ந்து காணப்படுகின்ற அந்த தென்னையினது உயர் மடல்ல அந்த வளர்ந்த மடல், அந்த கிளை இருக்கும் தானே? சரியா? அந்த தென்னை மடல் இருக்குது தானே? அந்த அந்த மடலில் சரியா? அந்த மடலில் என்ன செய்யுதுன்னு கேட்டா, மடலிலே சென்று ஏறி இறக்கவும், அந்த அதுல அதுல சென்று ஏறி இருக்கு. அப்ப 2ம் என்னது? இப்ப அங்க போயிருச்சு. இப்ப எங்க இருக்கு? எங்க இருந்து தாமரை தடாகத்துல இருந்த அந்த அன்றில் சாரி அந்த அன்னப்பேடையும், சேவலும் இப்ப எங்க இருக்கு? தென்னையின்ட மடல்ல இருக்கு. சரியா? ஓகே. அப்ப இப்படி இருக்கு. இப்படி ஒரு சீன் மாறுது. சரியா? உயர் மடல் ஏற, வளர்ந்த மடலிலே சென்று ஏறி இருக்கும். அன்றில் பேடை இந்தா பாருங்க. அன்றில் பேடை. அன்றில் பேடைன்னா என்னது? அது இல்லாத அது இல்லாம உயிர் வாழாத அதை பிரியாத அதனை பிரியாத சேவலை பிரியாத அந்த அன்றில் பேடை அறைகுரல் அலையீச். அறிகுறல் என்னன்னு மெல்லிய ஒரு குரல். ஒரு சேவல் என்ன செய்யும்? அது பயங்கரமா தான் இருக்கும் கேட்கல. அதனால இதுல சொல்லியிருக்காரு. சேவல் வந்து என்ன செய்தான்? ஆ சாரி அந்த பேடை. சேவல் சேவல் என்ன செய்யும்? ஒரு ஒலி என்னன்னு சொல்லுவோம்? சேவல் என்ன செய்யும்? ஒலி குறிப்பு. கூவும். கோழி கொக்கரிக்கும். கொக்கரிக்கும். சரியா? நம்ம என்ன செய்வோம்? கோழி கூவுதுன்னு தான் சொல்லுவோம். அப்படித்தானே? கோழி கூவுதுன்னு தான் சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி இருக்கு. ஓகே. அப்ப அத விடுவோம். அப்ப என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, அந்த மெல்லிய குரலால அன்றில் பேடை அறிகுறலை எனது தனது மெல்லிய குரலால் அன்றில் எனது பெடையானது தனது மெல்லிய குரலினால் அப்ப பாருங்க அது இதுலயும் பாக்குறீங்க தானே பிள்ளைகள் இப்ப அந்த பேங்க்ல எல்லாம் இருக்கு. பேங்க்லாம் போனா நீங்க வந்து முன்னுக்கு வந்து ரிசப்ஷன் இருக்குதானே? அதுல பாய்ஸ போட்டிருப்பாங்களா? கேர்ள்ஸ போட்டிருப்பாங்களா? பெரும்பாலான பேங்க்ல. கேர்ள்ஸ். ஏன் என்ன காரணம்? அதே மாதிரி கஸ்டமர் கேர் கால் பண்ணாலும் பாய்ஸ் பெரும்பாலும் கதைக்க மாட்டானுங்க. கேர்ள்ஸ் தான் கதைக்கும். ஏன்னா அந்த அது அப்படித்தான். அந்த 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 அது ஒரு மார்க்கெட்டிங் தான் என்னது. அது அவங்களோட அந்த வியாபாரத்தில் இதுதான். இப்ப பெண்கள் கதைக்கையில ஒரு சொட்டா இருக்கும். வாங்க அப்படிங்கையில வருவாங்க. பாய்ஸா இருந்தா வாங்க அப்படிங்கிற அவர் என்னது வந்தவன் போயிடுவான் வெளியில. அந்த மாதிரி ஒரு பிசினஸ் டெக்னிக் தான். அப்ப இது என்னதுன்னு கேட்டா, இந்த கோழி என்ன செய்யுதுன்னு கேட்டா, கோழி அது பேர் என்ன? பேடை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, ஒரு மெல்லிய குரல்ல என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஏதோ ஒண்ணு சொல்லுது. ரகசியத்த சொல்லுது.
யார்கிட்ட சொல்லுது? சேவல்கிட்ட சொல்லுது. அன்றில் பேடை அறிகுறல் அலையுது. அன்றிலிருந்து பேடையானது தன் மெல்லிய குரலினால் தன் சேவலை அழைத்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, சென்று வீழ் பொழுது சேவட்கு இசைப்ப. பாருங்க என்னது? ஞாயிறு சென்று மறைந்து விட்டது. சரியா? எனவே அந்த ஞாயிறு சென்று மறைகின்ற அந்தி பொழுதை எடுத்துரைக்கவும். வாங்க வாங்க. சூரியன் மறைஞ்சிருச்சு. சரி, ஏன்னா ஏற்கனவே அயர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க தானே. இப்ப நம்ம அங்க அயர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். சூரியன் மறைஞ்ச பிறகு அயர்ந்து விளையாடுவாங்க. அப்ப இப்ப கிளையில வந்து நம்ம அயர்ந்து விளையாடல. அது வாங்க வேற இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது? சூரியன் மறைகின்ற அந்த அந்த செய்தி என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, யாருக்கு சொல்லுது? யார்கிட்ட சொல்லுது? சேவல்கிட்ட சொல்லுது. விளங்குது. இப்ப பாருங்க எப்படி கொண்டு வராரு பாருங்க. சூரியன் மறைந்து விட்டது அப்படிங்கிற நேரடியா சொல்லாம, எங்க இங்க சேவலை கொண்டு வந்து அந்த இந்த அண்ணன் சேவலை கொண்டு வந்து அங்க 2 பேரும் விளையாடுறாங்களாம். அதுக்கப்புறம் அந்த என்னது அந்த பாருங்க, சூரியன் சூரியன் மறைஞ்சா என்னது பூ வந்து என்ன செய்யும்? குவிந்து கொள்ளுங்கிறதெல்லாம் இயற்கையெல்லாம் நமக்கு தெரியும். அத பாருங்க எப்படி இலக்கியத்துல புகுத்துறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன செய்யுதாம்? அது மீட்குதாம். மீட்டு பிறகு அது தென்னை மரத்துக்கு போகுதாம். அதுக்கு பிறகு சூரியன் மறைந்து அது சொல்லுதாம். இப்படி ஒரு ரசனையான விஷயங்கள் பாருங்க. அததான் நம்ம படிக்கிறோம். சரியா? ஓகே. அப்ப இப்படி எடுத்துரைக்குதாம். சரி, அப்ப இதுவரைக்கும் விளங்கிருச்சா? அன்னச்சேவல் அயர்ந்து விளையாடிய தன்னூறு படைய தாமரை அடக்க பூம்பொதி சிதையை கிழித்து பெடை கொண்டு ஓங்கி இருந்த தெங்கின் உயர்மடலேற. ஸ்கிரீன் ஷேர் பண்ணலனா உயர்மடலேற. அதுக்கு பிறகு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கோம் நான். ஓகே. இந்த அன்றில் பெடை அறிகுறல் அலையை சென்று வீழ் பொழுது சேவட்கு இசைப்ப பவள செங்காட் பறவை காலத்து குவளை மேய்ந்த குடக்கன் செய்தா முளைப்பொலி தீம்பால் எழுதுகள் அவிப்ப கன்று நினை குரல மன்று வழி படர. வாசிங்க ஒரு ஆள் கீழே உள்ளதை மட்டும். அன்றில் படை இருந்த வாசிங்க, பிரச்சனை இல்லை. வாசிங்க குயிக்கா. மின்னல் மாதிரி இருக்கணும். அதுக்குன்னு ஒரு ஒரு வரி வச்சுட்டு ஓடிடுறதுல மின்னல் குயிக்கா வந்து போயிருன்ட்டு வேகமா வாசிங்க பிள்ளைகள். அன்றிற் பேடை அறிகுறலலை சென்று வீழ் பொழுது சேவல் கிசைப்ப பவளச் செங்காட் பறவை கானத்துக் குவளை மேய்ந்த குடக்கட் சேதா முளைமொழி தீம்பால் எழுதுகளவிப்ப கன்றுநினை குரல மன்று வழி படர. அன்றிற்பேடை அறிகுறல் அலையை சென்று வீழ் பொழுது சேவட்கு இசைப்ப பவள செங்கான் பறவை காலத்து குவளை மேய்ந்த குடக்கட் சேதா முளைப்பொலி தீம்பால் எழுதுகளவிப்ப கன்று நினை குரல மன்று வழிபடர. எப்படி வரிகள் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சரி, அப்ப அன்றிற்பேடை அறிகுறல் அலையை சென்று வீழ் பொழுது சேவட்கு இசைப்ப. அது விளங்கிடுச்சு தானே உங்களுக்கு? அது தெளிவாயிருச்சு. முதல்ல படிச்சிட்டோம். தெளிவாயிருச்சு அது. ஓகே. இப்ப பாருங்க, இதுல நம்ம வந்து இப்போ ஒரு உயிரினங்கள் பார்த்தோம்னா, இப்போ உயிரினங்கள் பார்க்கும்போது விலங்குகள் எது? அன்ன சேவல், பெடை. அந்த விஷயம் சம்பவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அங்க தாமரை பூ ஞாபகம் வச்சுக்கணும். ஓட ஞாபகம் வச்சுக்கணும். சிறு குறிப்பு எழுதல அந்த கதையை ஞாபகத்துல இருந்தா தான் நம்ம எழுதலாம். அதனாலதான் நம்ம அப்படி படிக்கிறோம். கதை மாதிரி படிக்கணும். சரியா? ஓகே. அப்ப பாருங்க, இப்போ வந்து ஏனைய விலங்குகள், அதாவது பசு அதோட சம்பந்தப்பட்டதெல்லாம் வரும் பாவம். சரியா? பவளச் செங்காட் பறவை காணத்து குவளை மேய்ந்த குடக்கன் சேதா முளைப்பொலி தீம்பால் எழுதுகள் அவிப்ப கன்று நினை குரல மன்று வழி படர. அப்ப பவளச் செங்கால், செங்கால் சிவந்த கால். அப்ப பவளச் செங்கால், பவளம் அந்த இதற்கு தானே பிள்ளைகள் நமக்கு நவரத்தினங்கள். நவரத்தினங்களுக்கு ஒவ்வொரு கலர் இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்களே, ஓஎல் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு கலர் இருக்கும். சரி, அதுல பவளத்துக்கு என்ன கலர்? என்ன நிறம்? பவளம் என்ன நிறம்? என்ன நிறம்? சிகப்பா சார்? சிகப்பு நிறம் பவளம். சரியா? அப்ப பவளச் செங்கால் என்பது பவளம் போன்ற சிவந்த செங்கால். செம்மை சிவந்த கால் என்பது கால். அப்ப பவளச் செங்கால் என்பது பவளம் போன்ற சிவந்த கால்களை உடைய, பவளம் போன்ற சிவந்த கால்களை உடைய பறவை காணத்து அன்னப்பறவைகள் நிறைந்த காட்டிலே உள்ள. சரி, அந்த அன்னப்பறவைகள் எப்படிப்பட்ட அன்னப்பறவைகள்? பவளம் போன்ற சிவந்த கால்களுடைய அன்னப்பறவைகள். பவளச் செங்கால் பறவை காணத்து பவளம் போன்ற சிவந்த கால்களுடைய அன்னப்பறவைகள் நிறைந்த காட்டிலே உள்ள, பறவை காணத்து காட்டிலே உள்ள அந்த காடுல அன்னப்பறவைகள் நிறைந்து காணப்படுதாம். அந்த அன்னப்பறவைகளோட கால் என்ன நிறம்?
சிவந்த நிறம். அந்த சிவந்த நிறத்துக்கு எதை சொல்லியிருக்காங்க? பவளம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பவளம் போன்ற சிவந்த கால்களை உடைய அன்னப்பறவைகள் நிறைந்த காட்டிலே உள்ள குவளை மேய்ந்த குடக்கன் சேதா. எப்படியா? குவளை மேய்ந்த குடக்கன் சேதா. குவளை மேய்ந்த குடக்கன் சேதன் என்னது? குவளை மலர். பாத்திருக்கீங்களா குவளை மலர்? பாத்தீங்களா குவளை மலர்? தாமரை மாதிரி, தாமரைன்னு சொல்லல, அது அந்த அல்லிப்பூ பாத்தீங்களா? அல்லிப்பூ தாமரையோட சின்னதா இருக்கும். அல்லி அந்த மாதிரி இருக்கும் குவளை. சரி, எனவே அது குவளை மலர்கள் அங்க நிறைஞ்சு காணப்படுதான். எங்க? அந்த அன்னப்பறவைகள் நிறைந்த காட்டுல குவளை தாமரை மலர் ஏற்கனவே இருந்துச்சு, இதே போல குவளை மலரும் இருக்கான். எனவே அந்த அந்த குவளை மலரை மேய்ஞ்சிருக்கு எது? செந்நிறமான பசுக்கள் புல்ல மேய வேண்டியது இணைஞ்சிருக்கு. புல்ல மேய வேண்டிய பசு என்ன செஞ்சிருக்கு? மலரை மேய்ஞ்சிருக்கு. என்ன காரணம்? அங்க புல் இல்லாம வந்திருக்கும். சரியா? புல் இல்லாத நிலையில என்ன செய்ய? அதான் சாப்பிட வேண்டிய வரும். அப்ப பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. குவளை மேய்ந்த குடக்கன் சேதா. குவளை மலரை மேய்ந்த திரண்ட குடன்னா திரண்ட கண்கள். அப்படி தெரிந்த நீங்க மாடெல்லாம் கண்ணெல்லாம் நீங்க உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். பயங்கரமா இருக்கும். சேர்த்து பாக்குறது அது அந்த சாதுவான மிருகம்னு நம்ம பாக்குறோம். அந்த கண்ணை மட்டும் பாருங்க, போக்கஸ் பண்ணி பயமா இருக்கும் நமக்கு. சரியா? ஓகே. அப்ப குவளை மலரை மேய்ந்த திரண்ட கண்களுடைய செந்நிறமான பசுக்கள். சரியா? அது குவளை மலரை மேய்தா, அது கண் என்னது? திரண்ட கண்ணா? அது என்ன நிறமா? சிவந்த பசுக்கள். குவளை மலரை மேய்ந்த திரண்ட கண்களுடைய செந்நிறமான பசுக்கள். சரியா? பசுக்கள் என்ன செய்யலாம்? முளைப்பொலி தீம்பால் எழுதுகள் அவிப்ப. முளைப்பொலி தீம்பால் எழுதுகள் அவிப்ப கன்று நினை குரல மன்று வழி படர. இப்ப காராம்பசு கேள்விப்பட்டீங்களா? காராம்பசு. ஆம் சார். சாதாரண பசுக்கும் காராம்பசுக்கும் என்ன வித்தியாசம்? காராம்பசுக்கு காராம்பசுக்கு தலை வெள்ளையா? இதை சொன்னீங்க விளங்கல. காராம்பசுக்கும் சாதாரண பசுக்கு என்ன வித்தியாசம்? சொல்லுங்க பிள்ளைகள். முகம் மனித வடிவில் இருக்குமோ சார்? ஐயோ, இல்ல முகம் என்ன மாதிரி தெரியல. ஆனா அது சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, ஏனைய பசுக்களோட பால் மனிதர்களும் என்ன செய்வாங்க? அதை குடிக்கலாம். ஆனா உண்மைக்கும் பார்த்தா பிள்ளைகள், அந்த பால் யாருக்கு உரியது? அந்த கன்றுக்கு உரியதுதான். நம்ம இவ்வளோ ஒரு பாவமான என்னது ஜென்மங்கள். கண்ணுக்குட்டியை கட்டி வச்சுட்டு பால் கறக்குறோம். விளங்குதா உங்களுக்கு? எப்படிப்பட்ட ஒரு நிலைமை தெரியுமா? அது சாதாரணமா அந்த பால் எடுக்கிறாங்க தானே. அந்த பால் எடுக்கும்போது அந்த பால் அது விட்டாதான் பால் இப்ப நம்ம பால் எடுக்கல. அது பால் கொடுக்கணும். பால் எடுக்கல. அது அது இயற்கையா அது கொடுக்கணும். இப்ப என்ன செய்வாங்க? சாதாரணமா அது கொடுக்காது. அது அந்த கன்றோட நினைவு வந்தாதான் அந்த பால் சுரந்து வெளியில பால் இருக்கும், வெளியில வரும். சரியா? இப்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம மக்கள் அந்த வாழை கட்டிட்டு, சரியா? வாழை என்ன செய்யுது? அந்த கால்ல கட்டிட்டு அந்த கன்று என்னது பக்கத்துல வச்சுக்கிறது. வச்சுட்டு அந்த கன்றை பார்த்தோன்னா அது பால் சுரக்கும். அப்ப பால் எடுத்துடுறது. எடுத்துட்டு கடைசி கொஞ்சம் மிச்சம் வச்சிடுறது. எதுக்கு? பால் எடுக்காம அந்த கன்று குடிக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க, யாரோட பாலை யாரை குடிக்கிறது? பாருங்க, அப்படி ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? இந்த மிருகங்களுக்குலாம் எவ்வளவு ஒரு துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க. அப்படி அப்ப அந்த சாதாரண பசுக்களோட பால் கன்றுக்கும் பிரயோகமா இருக்கும், கன்றும் குடிக்கும், மனிதர்களும் குடிக்கலாம். சரி, அது விஷமாகாது, மனிதர்களும் குடிக்கலாம். ஆனா காராம்பசுவோட பால் கன்றுகளுக்கு மட்டும்தான் உபயோகமாகும், மனிதர்களுக்கு உபயோகம் ஆகாது. அப்படின்னு தான் அது நஞ்சாயிரும். அது 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 அலர்ஜிக் ஆயிரும். அதனாலதான் அப்படியே சாதாரண பசுக்கு இருந்தா கன்று கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்குமா இருக்கும். சரியா? அப்படி அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் அந்த கன்று பால் குடிக்காத பட்சத்துல அந்த பால் கட்டிக்கொள்ளும். கன்று பால் குடிக்காத பட்சத்துல பால் கட்டிக்கொள்ளும். அது பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தும். எதுக்கு வேதனை ஏற்படுத்தும்? அந்த பசுவுக்கு. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த 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 சீனை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கொண்டு பாருங்க. முளைப்பொலி தீம்பால் எழுதுகள் அவிப்ப கன்றினை குரல மன்று வழிபடற. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அந்த அந்த பசு வருது. அந்த பசு என்ன செய்யுதுன்னு கேட்டா, முளைப்பால் தீம்பால் தம் முளை நின்று பொழிகின்ற இனிய பால். சரியா?
எழுதுகள் அவிப்ப நிலத்தினின்று எழுந்த புழுதியை அவிப்ப. என்ன செய்யுது இந்த இடத்துல அந்த கன்றை நினைத்துக் கொண்டு அந்த பசு வரும்போது நான் சொன்னேன், இந்த கன்றின் நினைவு வந்தாலே பால் என்ன செய்யும் வெளியாகும். எனவே அந்த இடத்துல அந்த பால் என்ன செய்யுதுன்னு கேட்டா அங்குள்ள புழுதிய சரியா ஒரு வறட்சியான பிரதேசமா இருக்கக்கூடிய நிலத்துல புழுதி இருக்கும். அந்த புழுதியை இல்லாமல் செய்கின்றது. டஸ்ட் எழுது நம்ம கோலம் போட போய் என்ன செய்வோம் நீரை தெளிக்கிறோம். ஏன் அந்த டஸ்ட் இல்லாம போகும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த இடத்துல டஸ்ட் அப்படி இருக்கு அந்த புழுதி இருக்கு. அந்த புழுதி என்ன செய்யுதுன்னு கேட்டா இந்த பால் என்ன செய்யுதாம் இல்லாமல் செய்கின்றதாம். தன் முளை நின்று பொழிகின்ற இனிய பால் எழுதுகள் அவிப்ப நிலத்தினின்று எழுந்த புழுதி என்ன செய்து இல்லாமல் செய்கின்றதாம். அதே சந்தர்ப்பத்துல கன்று நினை குரல கன்றுகள் இணைந்த குரலினை கன்றுகள் நிறைய பசுக்கள் தானே ஒண்ணுன்னு மட்டும் சொல்ல நிறைய. அப்ப தனது கன்றுகளை நினைத்தவாறு சரியா அது என்ன செய்தான் ஒலி எழுப்புதாம்மா என்ன செய்தான் அது வருதான் சரியா கன்றுகள் நினைந்த குரலினை உடையனவாய் கன்று நினை குரல் என்னது அந்த அப்படியே ஒரு பாசத்துல என்ன செய்யுது ஒரு குழந்தை பசி வந்தா அம்மான்னு கத்துறது எவ்வளவு ஒரு அந்த பாசத்தோட இந்த ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட கத்துற மாதிரி அந்த அந்த பசு என்ன செய்தான் தன் கன்றை நினைத்து என்ன செய்யுது அந்த ஏக்கத்தோட அந்த அந்த என்னது ஒரு அன்போட அது என்ன செய்யுதுன்னு கேட்டா அது கத்துதான் சரியா அது கன்றுகளை இணைந்த குரலினை உடையனவாய் மன்று வழிபடுற மன்று என்பது அந்த திடல் சரியா அந்த திடல் வழி என்ன செய்யுதுன்னு கேட்டா அப்படியே போகுதாம் சரியா பாருங்க அந்த சாதாரண ஒரு பசு போறத எவ்வளவு பில்டப் பண்ணிருக்காரு பாருங்க எப்படி போகுதா அந்த பசு சொல்லுங்க கதையா சொல்லுங்க பாபா எப்படி போகுதாம் பசுக்கள் என்ன செய்யுதாம் அது ஆரம்பத்துல வாங்க பசு என்ன செய்யுது அந்த மலர்ல இருந்து வாங்க குயிக்கா பசுக்கள் குவளை மலர்களை மேய்ஞ்சிட்டு மேய்குதான். அதுக்கப்புறம் அது தன்னுடைய கன்றுகளை நினைத்து நடந்து போற நேரம் அதுக்கோட முளைக்கட்டில இருக்கிற அதோட முளைகள்ல இருக்கிற பால் அப்படியே கீழே சிந்தி அதுக்கோட நடையில எழுப்பப்பட்ட அந்த தூசி எல்லாத்தையும் அது அமழ்த்தி போடுதான். அப்ப அது கன்றை நினைத்து குரல்களை எழுப்பி கொண்டு அந்த திடல் வழியாக நடந்து போகுது அப்படின்னு சொல்லப்படுது. வெரி குட். அதான் விஷயம் கதையா ஞாபகம் இது கதை தான் சரியா ஓகே எனக்கு அப்ப அப்படி போகுதான் இந்த இடத்துல எதை சொல்ல வராரு ஆரம்பத்துல தோடுன்னு சொன்னாரு சரி அது முகம் என்னன்னு சொல்லல இருங்க சொல்றேன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த அன்னப்பேடையும் சேவலையும் கதையை கொண்டு வந்தாரு அதுக்கு பிறகு பசுக்கு போயிட்டாரு இன்னும் என்னத்தான் சொல்ல காத்திருக்காரோ பாப்போம் சரியா ஓகே இப்ப எழுதல் கொண்டு அப்ப இது விளங்கிடுச்சா அன்றிற்பேடை அறிகுறல் அலையை சென்றுவில் பொழுது சேவற்கு செய்ப்ப பவள செங்கான் பறவை காணத்து குவளை மேய்ந்த குடக்கன் செய்தா முளைப்பொலி தீம்பால் எழுதுகள் அவிப்ப கன்றினை குரலை மன்று வழிபடுற விளங்கிடுச்சா விளங்கிடுச்சு இது வச்சு விளங்கிடுச்சா சார் ஓகே சொல்லுங்க சார் அந்த சென்றவில் பொழுது சேவற்கு கேளுங்க செய்ப்பாத அத சொல்லணுமா ஓ சார் சொல்லுங்க என்ன என்ன அதுல என்ன கேள்வி கேக்குறீங்க சார் அந்த சென்றவில் பொழுது சேவைக்கு செய்ப்ப அந்த வசனத்தை கொஞ்சம் அதை சொல்லுங்க விளங்கப்படுங்க திரும்ப ஓகே ஓகே கொஞ்சம் இருங்க ஸ்கிரீனை மாத்திட்டு பாருங்க சென்று அன்றிற்பேடை அறிகுறல் அலையை சென்று வீழ் பொழுது சேவற்கு செய்ப்பார் அதாவது என்னது சென்று வீழ் பொழுது சேவற்கு செய்ப்பார் அதனால அதை வாசிங்க பார்ப்போம் அதை வாசிக்கல உங்களுக்கு அந்த பொருள் ஞாபகத்துல வரணும் ஏற்கனவே அப்படிதான் விளங்கப்படுது உங்களுக்கு சென்று வீழ் பொழுது சேவற்கு செய்ப்பார் அந்த சூரியன் என்ன செய்தான் சென்று மறைகின்றதாம் சென்று வீழுதான் என்னது தெரியுது உங்களுக்கு சூரியன் மறையும் போது ஒரு மலைக்கு அங்கிட்டு அப்படியே விழுந்துற மாதிரி தான் நம்ம அது தெரியும் உங்களுக்கு மலை முகட்டுக்கு அங்கிட்டு போய் விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த காட்சி அளிக்கும் சரி அப்ப சென்று வீழ் பொழுதுனா என்னது ஞாயிறு சென்று மறைகின்ற பொழுதுனா அந்தி பொழுதை எடுத்துரைக்குது சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை யார்கிட்ட சொல்லுதாம் தேவன்கிட்ட சொல்லுதான் அன்றைய அறிகுறலை அந்த 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 மெல்லிய குரலால என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா சூரியன் மறைந்து விட்டது மாலை பொழுது வந்து விட்டது என்ற செய்தியை தனது துணையான சேவலுக்கு இசைப்பனது சொல்லுதான் விளங்கிச்சா தெளிவாச்சப்ப யார் கேட்டது ஓகே 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 இது பாருங்க அந்தி அந்தனர் செந்திப்பேன பைந்தொடி மகளிர் பலர் விளக்கெடுப்ப யாழோர் மருத திண்ணறம் புலர கோவலர் முல்லை குலட்மேற்கொள்ள என்ன சொல்றாங்க அந்தி அந்தனர் செந்திப்பேன பைந்தொடி மகளிர் பலர் விளக்கெடுப்ப யாழோர் மருத திண்ணறம் புலர
கோவலர் முல்லை குலன்மேற்கொள்ள. சரி, அப்ப இந்த இடத்துல வந்து இப்ப நம்ம பார்த்திருக்கோம் சங்க காலத்துல ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய ஒவ்வொரு இசை வடிவம் இருக்கு. சரி, நம்ம இந்த பாரதியாருக்குன்னு ஒரு கவிதைன்னு பார்த்தோமா? பாரதியார்னு ஒரு கவிதையில நம்ம கூட சொன்னோம் என்னது? ஒரு விஷயம் ஒண்ணு ஒரு இடத்துல வரும். என்னது அந்த என்னது அந்த ஒவ்வொரு இசையோட சம்பந்தப்பட்டு ஞாபகம் இருக்கா பிள்ளைகள உங்களுக்கு? கிட்டத்தட்ட படிச்சோம். மருதப்பண். அந்த பாரதியார் பாடல்கள் வந்து இசை வடிவமாகும்போது, சரியா? அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, அது இன்னும் மெருகூறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே. மறந்திருந்தாலும் மறந்திருப்பீங்க. சரி, அப்ப அந்த மாரி ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய ஒவ்வொரு இசை வடிவம் இருக்கு. மருதத்துக்கு மருதப்பண். சரியா? அந்த மாரி என்னது? ஒவ்வொரு நிலத்துக்கும். முல்லைப்பண். அதே மாரி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு இசைக்கருவி இருக்கு. அந்த இசைக்கருவியில வரக்கூடிய அந்த இசைய தான் பண்ன்னு சொல்றோம். விளங்குதா? அப்ப பார்ப்போம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். அந்தி அந்தணர் செந்தி பேண. அந்தி அந்தணர் செந்தி பேண. அந்தி அந்தணர் செந்தி பேண என்னது? அந்தணங்கிறது யாரு? யார் அந்தணங்கிறது? பூஜை ஐயர்மார்கள் செய்யறவங்களா? சொல்லுவோம். ஐயர்ன்னு சொல்லுவோம். அந்தணர்கள். வேற என்ன சொல்லலாம் அந்தணர்களுக்கு? வேற என்ன பேரு? ஐயர்ன்னு சொல்லலாம். வேற இன்னொரு நல்ல ஒரு பேரு சொல்லலாம். என்னது? பூசாரி. முனிவர்கள் பூசாரி இல்ல. ஆ? முனிவர்கள் முனிவர்கள்னு சொல்லல. அது அது வந்து என்ன சொல்றது? பிராமணர்கள். நல்ல பிராமணர்கள்னு சொல்லுவாங்க. பூணூல்லாம் போட்டிருப்பாங்க. வைணவர்கள்ட்ட அந்த வைணவ சமயத்தை சேர்ந்த அந்த பிராமணர்கள். பூஜையெல்லாம் செய்வாங்க. யாகம் நடத்துவாங்க. ஆம் சார். அவங்க தான் அந்தணர். பிராமணர்கள். சரி, அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வருதுன்னு கேட்டா, அந்தி அந்தி அந்தணர். அது அந்தி அந்தணர் சேர்த்து சொல்றது. அந்தி பொழுதுல அந்தி அந்தணர் செந்திப்பேன். அந்தி பொழுதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த பிராமணர்கள் அல்லது அந்தணர்கள் செந்தியினை வளர்க்க தொடங்கினர். என்ன செய்யறாங்க? நெருப்பு மூட்டுறாங்க. எதுக்கு நெருப்பு மூட்டுறாங்க? பார்பிக்யூ போடுறதுக்கா? அந்த இறைச்ச இது பண்றதுக்கா? எதுக்கு போடுறாங்க? யாகம் செய் யாகம் வளர்க்குறாங்க. யாகம் வளர்க்குறாங்க. மாலை நேரத்தில் அந்தணர்கள் செந்தியினை வளர்க்கத் தொடங்கினர். செந்தியினை வளர்க்குறாங்க. யாகம் வளர்க்குறாங்க. அந்தி பொழுது வந்தா அவங்க யாகம். சரியா? யாகம் வளர்க்குறாங்க. சரியா? அப்ப அந்தி பொழுது வந்தோனே சின்ன வயசுல நம்ம எழுதியிருப்போம். மாலை பொழுது காட்சிகள். ஸ்காலர்ஷிப்ல நம்ம எழுதுவோம். காலை காட்சி 5 வசனம் எழுத சொல்லி. அப்ப அந்த மாரி இங்க மாலை வந்தோனே, மாலை நேரத்தில் அந்தணர்கள் செந்தியினை வளர்க்கத் தொடங்கினர். என்னது? செந்தியினை யாகம் வளர்க்க துவங்குறாங்க. சரியா? அடுத்து 2வது கேரக்டர் யாருன்னு கேட்டா, பைந்துரி மகளிர் பலர் விளக்கெடுப்ப. பெண்கள் என்ன செய்றாங்க? எப்படிப்பட்ட பெண்கள்னா, பசுமையான வளையல்கள் அணிந்த பைந்துரி. நெறைய இதுல வந்திருக்கு. பைந்துரிங்கிற சொல்லு வேற எங்க கேள்விப்பட்டீங்க? வேற எங்க நம்ம படிச்சோம்? கண்ணகி பைந்தொடி ஆ என்கின்றார். கண்ணகியே பைந்துரின்னு சொன்னோம். அப்ப பைந்துரின்னு என்ன அர்த்தம்? பசுமையான வளையல்களை பெண்கள். அது என்ன பிள்ளை வளையல்ல பசுமையான வளையல், பசுமை இல்லாத வளையல். அது என்னது? அது அப்படித்தான் சொல்றாங்கன்னு கேட்டு போறோம். என்னது? என்னவா இருக்கும் பசுமையான வளையல்கள்னா? இந்த சிறப்பான வளையல் அப்படி. அப்படியா? கண்ணாடி சரி. வளையல்கள் கண்ணாடி வளையல் எப்படி பசுமையா இருக்கும்? என்ன அருகம்புல்ல செய்றாங்களா? ம். ஏதோ சொல்றாங்க நம்ம கேட்டு போவோம். சரி, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சொல்றேன். பசுமையான வளையல்கள் அணிந்த பைந்துரி. பசுமையான வளையல்கள் அணிந்த இல்லற மகளிர். இல்லற மகளிர்னா ஹவுஸ் வைஃப். அவங்களா? இல்ல. வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள். என்ன செய்வாங்களாம்? விளக்கேத்துவாங்களாம். எதுக்கு விளக்கேத்துறாங்க? ஏன் இப்படி விளக்கேத்துறாங்க? எதுக்கு வெளிச்சம் விளக்கேத்துறாங்க? வெளிச்சத்துக்காக விளக்கேத்துவாங்க தானே! வி அதுதானே சாதாரணம். சரி, சொல்லுவாங்க. விளக்கேத்துன பிறகு பிள்ளைகள்லாம் வெளிய போக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க. சரி, அப்ப விளக்கேத்துதல் வந்து என்னது? அது ஒரு சாதாரண ஒரு பாரம்பரியம். அந்தி வச்சா விளக்கேத்தணும். அது வந்து ஒரு அந்த இடத்துல வந்து "இலக்குமி கோடிகொள்வாள்" அல்லது ஒரு தெய்வ கடாட்சம் வந்து நிறைஞ்சிருக்கும். விளக்கேத்தாட்டி அப்படியே இருள்மயமா இருக்கும். அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப இல்லறமகள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, என்ன செய்றாங்களாம்? விளக்குகளை ஏத்துறாங்களாம். சரியா? அப்ப அந்தணர்கள் செந்தீனை வளர்க்கிற சேம் டைம் இல்லற மகளிர் விளக்குகளை ஏத்துறாங்களாம். சரி, அடுத்து என்னது? யாழோர் மருதத்தின் நிரப்புனர் சொன்னேன். யாழோர் மருதப்பண். இது யாழ்ல வரக்கூடியது. இப்ப யாழோர் மருதத்தின் நிரம்புலர என்ன சொல்றாங்களாம்? என்ன சொல்றாங்க? யாழ் வாசிக்கும் பாணர்கள். யாழ் வாசிக்கக்கூடியவர்கள் யாரு? பாணர்கள். அந்த பாணர்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, யாழின் நரம்புகளை வருடி.
யாழ் பாத்தீங்களா? யாழ் மியூசிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்களா? யாழ் இப்படி ஆமா வளைஞ்சிருக்கும். சார். சார் அது வித்தியாசமான ஒரு சவுண்ட் வரும். சரியா? யாழ். சரி, யாழின் நரம்புகளை வருடி இனிதான மருதப் பண்ணை எழுப்பினர். அப்ப அந்த யாழ்ல இருந்து வரக்கூடிய பண் என்ன பண்? மருதப்பண். மருந்து சார். சரியா? நல்ல இதமா என்ன செய்வாங்க? அந்த மருதப் பண்ணை எழுப்பினர். நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்ட்டு ஆயர்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, தம் வேய்குழலில் முல்லைப் பண்ணை வேய்ந்தனர். என்னது? கோவலர் முல்லை குழல் மேற்கொள்ள. கோவலர்கள் என்ன செய்றாங்க? கோவலர்கள் யார்? ஆயர்கள். என்ன செய்வாங்களாம்? புல்லாங்குழல்ல இருந்து என்ன செய்றாங்கன்னு கேட்டா, முல்லைப் பண்ணை என்ன செய்றாங்க? வாசிக்கிறாங்களாம். வேயப்பட்ட அந்த குழல், புல்லாங்குழல்ல உள்ள முல்லைப்பண். முல்லைப்பண்ண வாசிக்கிறாங்க. பாருங்க, அந்தணர்கள் செந்தீனை வளர்க்குறாங்க, பெண்கள் விளக்கேத்துறாங்க, வேற பாணர்கள் என்ன செய்றாங்க? யாழின் நரம்புகளை வருடி என்ன செய்றாங்க? இனிதான மருதப்பண்ணை எழுப்புறாங்க. அடுத்து முல்லை முல்லைப்பண்ணை எழுப்புறது யாரு? ஆயர்கள். அது புல்லாங்குழலில் வந்து என்ன செய்றாங்க? அந்த முல்லைப்பண்ணை வாசிக்கிறாங்க. இதெல்லாம் மாலையில பாருங்க, இந்த சீன்லாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்? ஒரு புகுட்டு அவங்க அங்கிட்டு பயங்கர வெளிச்சமா இருக்கும். என்னதான் செந்தீனை வளர்க்கும்போது, பெண்கள் விளக்கேத்தும்போது சாதாரண வெளிச்சம் இருக்கும். இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்னு யோசிச்சு பாருங்க. இங்கிட்டு வந்து என்னது? யாழ் இசை வருது, புல்லாங்குழல் இசை வருது. சரியா? அப்ப ஒரு வித்தியாசமான ஒரு தருணம். சரி, ஓகே. விளங்குதா? இப்ப அந்தி அந்தணர் செந்திப்பேன பைந்துறை மகளிர் பரவிளக்கெடுப்ப யாழோர் மருத திண்ணறம் புலர கோவலர் முல்லை குலன் மேற்கொள்ள. சரியா? விளங்கிச்சா இது வச்சும்? இது வரைக்கும் விளங்கிருச்சா? ஓ சார் இப்ப கடைசியா முடிக்க போறோம். கடைசி தான் என்னது? ட்விஸ்டே. சரி, பாப்போம் என்ன சொல்ல வராரு. இத பாருங்க பிள்ளை. இது என்ன? மாலை என்ன நேரம். காட்சி இது? இது மாலையில பிள்ளை அந்தி. அந்தி பொழுது. மாலைக்கும் அந்திக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சரி, அத நான் சொல்றேன் உங்களுக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. வானம் எப்படி இருக்கு? சிவப்பு சிவப்பு நிறமா? சிவப்பா இருக்கு. ஒரு சொறி சொறி சொறியா இருக்க மாதிரி இருக்கா? ஒரு படப்படையா இருக்க மாதிரி இருக்கா? ஆமா சார். சார். ஓகே. பசலை நோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசலை நோய். ஓ சங்க சார். காலத்துல பசலை நோய்னு ஒண்ணு இருக்கு. ஓ சார் ஓ சார். என்ன அப்படின்னு என்ன பசலை நோய்னா? பசங்க என்னன்னா அந்த பெண்களுக்கு ஏற்படுற ஒரு நோய்னு குறிப்பிட்டது. பெண்களுக்கு அது எதனால ஏற்படும் அந்த பசலை நோய்? தலைவனை பிரிஞ்சதால. ஆடவரை பிரிகிற நிமித்தம் அந்த நோய் ஏற்படும். அதாவது சேர்ந்திருந்த ஆடவன் வந்து திடீர்னு பிரியும் போது அந்த உடலியல் ரீதியாக ஒரு சிவப்பா அந்த அந்த ஒரு ஏக்கத்தின் பிரதிபலிப்பாக உடல் எல்லாம் சிவந்த ஒரு தோற்றம் அளிக்கக்கூடியதான் பசலை நோய்னு சொல்றது. சரியா? ஓகே. பாருங்க, இப்ப இந்த அந்தி பொழுதுல பாருங்க, அந்த வானம்லாம் என்ன செய்யுது? ஒரு சிவந்த நிறத்துக்கு போயிருது. சரியா? ஓகே. அப்ப அந்த பசலை நோய் அது வந்து அந்த பெண்களுக்கு ஏற்பட்ட அந்த பசலை நோய் மாதிரி ஆன ஒரு தோற்றமா அளிக்குதான்ட்டு யார் நான் சொல்ல யார் சொல்றா? கவிஞர் சொல்றாரு. சரி, அப்ப அப்ப என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே. இந்த போட்டோவ பாத்துட்டீங்களா? ஓகே. அடுத்து இன்னொரு போட்டோவ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பாடல் நல்லா விளங்கும். சரி, ஓகே. கவனிங்க. இதுதான் பிள்ளைகள் என்னது? இது என்ன? என்ன மலர்? நம்ம பார்த்த ஒரு மலர். தாமரை இல்ல. குவளை அந்த மலர். குவளை மலர்னு பார்த்தோம். இதுதான் குவளை மலர். தாமரை மாதிரி தான் இருக்கும். சரியா? சின்னது. ஓகே. அடுத்து இன்னொரு சின்ன கொஞ்சம் அப்படிங்க. ஓகே. அப்படி இருக்கட்டும். அப்புறம் நான் காட்டுறேன். ஓகே. கடைசி. சரியா? ஓகே. பாருங்க, இத ஒரு ஆள் வாசிங்க. வாசிங்க ஒரு ஆள். அமரகம் மருங்கி கணவனை இழந்து தமரகம் புகுவும் ஒரு மகள் போல கதிராற்று படுத்த முதிரா துன்பமோ தந்தை என்னும் பசலைமையாட்டி வந்தேன். ஓகே. அமரக மருங்கின் கணவனை இழந்து தமரகம் புகும் ஒரு மகள் போல. புகும் அது அளபடை. சரியா? புகும் ஒரு மகள் போல கதிராற்றுப்படுத்த முதிரா துன்பமோடு அந்தி என்னும் பசலை மெய்யாட்டி வந்திருந்தனலால் மாநகர் மருங்கேன். இது ரொம்ப முக்கியம் பிள்ளைகள், நல்லா அவதானமா பார்த்துக் கொள்ளுங்க. என்ன சொல்ல வராருங்க கேட்டா, என்ன சொல்ல வராரு? என்ன சொல்ல வராரு? அமரக மருங்கின். அமரக மருங்கின் அமர்க்களம் என்ன? அமர்க்களம். படம் கூட இருக்கு அமர்க்களம். போர்க்களம். அப்ப அமரக மருங்கின். அப்ப மருங்கின் ஏற்கனவே என்ன சொன்னேன்? மருங்கின் என்னன்னு சொன்னேன்?
முதல்ல கூட சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல குணதிசை மறையிறது மருங்கின் மறையிறது இல்லே நான் சொன்னேனே பாப்போம் யாரு அவதானிச்சான்னு தெரியல. இல்லுங்கிற ஒரு வேற்றுமை இருக்கும். அமரக மருங்கின்னா அமர்க்களத்தில், சரியா, போர்க்களத்தில் கணவனை இழந்து, போர்க்களத்தில் தன் கணவனை இழந்தவளாகி, போர்க்களத்துக்கு போன கணவன் என்ன செஞ்சாரு, உயிரை நீத்து விட்டார், இறந்து விட்டார். போர்க்களத்தின் கணவனை இழந்தவளாகி இப்ப வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டுல இருந்திருக்காங்க. இப்ப வந்து கணவன் இறந்துட்டார். இப்ப தனிச்சு போயிடுவாங்க யாரு, ஒய்ஃப். தனி வீட்டுல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சிரமமா இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, உறவினர்கள் வீட்டுக்கு போவாங்க தானே. அவங்களோட தாய் வீட்டோ தந்தை வீட்டுக்கோ அல்லது ஏனைய உறவினர்களுக்கோ போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்ப போர்க்களத்தில் தன் கணவனை இழந்தவளாகி தமரகம், தமர்னா உறவினர்கள் அல்லது சுற்றத்தவர்கள், தமரகம் சுற்றத்தவரின் வீடு, அகம், சரியா. அப்ப சுற்றத்தவரின் வீட்டை நோக்கி புகும் ஒரு மகள் போல தம் சுற்றத்தவரின் வீடு நோக்கி செல்கின்ற ஒரு மங்கையை போல, ஒரு பெண் எப்படி தன் கணவன் உயிரிழந்த பிறகு, கணவனை பிரிந்த பிறகு துணைக்காக என்னது சுற்றத்தவரின் வீடை நோக்கி செல்வாளோ, எவ்வளவு ஒரு துன்ப நினைவோட, துன்பத்தோட, சரியா, ஒரு 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 பரிதவிப்போடு அவள் என்ன செய்வாள், ஏனைய அந்த சுற்றத்தின் வீட்டை நோக்கி செல்வாளோ, அதை போல உவமேனி அவை போல கதிராற்றுப்படுத்த முதிரா துன்பமோடு, கதிராற்றுப்படுத்த முதிரா துன்பமோடு, எப்படியாம், கதிர் ஆற்றுப்படுத்த முதிரா துன்பமோடு, எப்படியாம், கதிர் ஆற்றுப்படுத்த, எப்படி, தன் காதலனாகிய கதிரவனை, கதிரவன் பெயர் கொண்டு, கதிரவன்னா சூரியன். அப்ப கதிர் ஆற்றுப்படுத்தல்னா வழி அனுப்புதல். நம்ம சங்க காலத்துல அப்ப பார்த்தோம், திசைப்படுத்தல், ஆற்றுப்படுத்தல். ஓகே, தன் காதலனாகிய கதிரவனை வழி அனுப்பி வைத்த முடிவில்லா துன்ப நினைவு. இப்பதான் விஷயத்துக்கு வார், சரியா. தனது, கவனிங்க, தனது காதலனாகிய கதிரவனை, இங்க காதலங்கிறது யாரு, சூரியன். அப்ப காதலன் இருந்தா இன்னொருத்தங்க இருப்பாங்க, யாரு அது, காதலனுக்கு பெண்பால் எது, காதலி ஆனா பெண்ணா, பெண். அந்த பெண் யாரு அப்படிங்கறத இங்க கேள்வி. முதல்ல நம்ம பார்த்தோம்னா 2 தோடு இருக்கு, ஒரு பக்கத்து வெள்ளி தோடு, ஒரு பக்கத்து பொன் தோடு, இடையில முகத்தை காணாமே அப்படின்னு நம்ம பார்த்தோம். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாங்கிற மாதிரி முகத்தை காணாமன்னு பார்த்தோம் தானே. இப்ப அந்த முகம் யாருடைய முகம், அது ஒரு பெண்ணினுடைய முகம், ஒரு பெண்ணினுடைய முகம். சரி, இப்ப ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அந்த முகம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அந்த பெண் யாருன்னு தெரியணும், அதான் நமக்கு இப்ப கேள்வி. அந்த பெண் யாருன்னு தெரியணும் தானே, தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா இல்லையா? அப்ப அதைத்தான் இப்ப நம்ம தேட போறோம், சரியா. பாருங்க, தன் காதலனாகிய கதிரவனை வழி அனுப்பி வைத்த முடிவில்லா துன்ப நினைவுடனே அந்தியனும் பசலை மெய்யாட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்தியனும் பசலை மெய்யாட்டி. இந்த இடத்துல மாலை இருக்குதுன்னு, மாலைன்னா அந்த பொழுது, அந்த மாலை வரக்கூடிய அந்த தருணத்துக்கு கொஞ்சம் ஒரு 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 1/2 மணி நேரமோ அல்லது 20 நிமிஷத்துக்கு முன்னுக்கு தான் அந்த அந்தி வரும். அந்தி என்ன செய்யணும், அந்த சூரியன் மறையறதுக்கும் இந்த மாலை தோன்றதுக்கும் இடைப்பட்ட அந்த வெளி, அதான் அந்திங்கிறது, சரியா. இப்ப இந்த இடத்துல நான் கூட ஒரு போட்டோ காட்டினதுனே. எனவே இந்த இடத்துல அந்தி எனும் பசலை மெய்யாட்டி, அந்தி பொழுது என்னும் ஒரு மாலை பொழுது தோன்ற போது அந்த மாலை பொழுது என்ன செய்தான், அந்த அந்தி எனும் பசலை, அந்த அந்தியாகிய அந்த பசலை என்கின்ற நோயை போர்த்தியபடி மாலை என்ன செய்தான், வருதான், சரியா. நோயினை போர்த்த மேனியுடையலுமாக வந்திருந்தனலால் மாநகர் மருங்கன் பெரிய புகார் நகரிடத்திலே வந்து தங்குவலாயினார். யாருன்னு கேட்ட இந்த இடத்துல, முதலாவது இந்த இடத்துல அந்தி அல்லது மாலை என்கின்ற பெண் என்ன செஞ்சிட்டாள்னு கேட்டா, அந்த புகார் நகரத்துல தங்கிட்டாள். இந்த இடத்துல பெண்கிறது யாரு, மாலை பொழுது. காதலன் யாரு, சூரியன். காதலன் போன பிறகு இந்த யாரு இப்ப ஏங்கி கொண்டிருக்குது, இந்த மாலைங்கிற பொழுது. விளங்குதா உங்களுக்கு? இப்ப சூரியன் இருக்கிறப்ப அந்த மாலை வருமா? அப்படி நல்லா கவனிங்க, அந்த கற்பனையை பாருங்க. சூரியன் இருக்கிறப்ப அது என்ன பொழுது, சூரியன் இருந்தா பட்டப்பகல், பட்டப்பகலிலே பங்குனி வெயிலிலே பார்த்து சிரிக்குங்களா, அப்ப என்னது, பட்ட பகல். அப்ப சூரியன் மறைஞ்ச பிறகுதான் எது வரும், அந்தி பொழுது வரும்,
சரியா? இப்ப இவர் என்ன சொல்றாரு? தனது கணவன் காதலன் அல்லது கணவன் என்ன செய்றாரு? மறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறனால, இந்த இடத்துல யார் ஏக்கப்படுறா? பெண் மாலை மாலையாகிய பெண் வந்து ஏக்கப்பட்டு என்ன செய்றாள்? அந்த புகார் நகரத்துல தங்கிட்டாளாம். அப்ப இந்த இடத்துல அப்ப அப்ப மாலைன்னு தனியா மாலைய ஒரு உருவமா பார்க்க இயலுமா பிள்ளைகள்? ஒரு ஊருளுக்கு தான் மாலைய பார்க்க இயலும். நுவர்லியா உள்ள மாலையா நுவர்லியா நம்ம இருந்தோம்னா, அங்க மாலை தென்படும். அது நுவர்லி மாலை. அதே நீங்க ஜஃப்னால இருந்தா, அங்க ஜஃப்னால உள்ள மாலை. வேற ஒரு நாட்டுல, வேற ஒரு நேரத்துல மாலை வரும். விளங்குதா என்ன சொல்ல? மாலை பொழுது வரும். விளங்குது. இப்ப என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல புகார் நகரம் இருக்கு தானே, அந்த புகார் நகரத்தில் உள்ள மாலை பொழுது இருக்கு தானே, அந்த மாலை பொழுது தான் இந்த இடத்துல யாரு? பெண். 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 விளங்குதா? அப்ப ஏற்கனவே பார்த்தது வெண்தோடு, பொன்தோடு பார்த்தோமா? வெண்தோடு, பொன்தோடு போட்டது யாருன்னு கேட்டா, புகார் நகரம். விளங்குதா? அப்ப இந்த இடத்துல 2 இடத்துல பெண்ண நாம பார்க்கிறோம். 1 புகார் நகரத்தையும் பெண்ணா பார்க்கிறோம். இன்னொன்னு மாலை பொழுதையும் பெண்ணா பார்க்கிறோம். விளங்குதா உங்களுக்கு என்ன சொல்றேன்ட்டு? ஓ சார். முதல்ல ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அந்த ஒரு பக்கம் வந்து வெண்தோடு, பொன்தோடு அது சிறப்பா விளங்குதுன்ட்டு. அது வந்து புகார் நகரத்த தான் நம்ம அந்த இடத்துல மெயினா பார்த்தோம். சூரியன் ஒரு பக்கத்து மறையுது. ஒரு பக்கத்து என்னது? சந்திரன் தோன்றுது. அப்ப அது வந்து அது ஒரு 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 ஊருக்குள்ள தானே அத காட்சியா பார்க்கலாம். விளங்குதா? அப்ப அது வந்து புகார் நகரம். சரியா? இந்த இடத்துல கடைசியா நம்ம பார்த்தோம். அது அந்த 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 இடத்துல பெண் வந்து புகார் நகரம். தோடு உடைய பெண். இந்த இடத்துல பெண் கடைசியா நம்ம முடிக்கும்போது பெண் யார நம்ம பார்க்கிறோம்? அந்த புகார் நகரத்தில் தோன்றிய மாலை பொழுத தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பெண். விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? அந்த புகார் நகரத்தில் இப்ப மாலை பொழுது தானே. அந்த மாலை பொழுது தான் என்னது இப்ப? பெண். அந்த பெண் அந்த மாலை பொழுதாகிய பெண் என்ன செஞ்சிருக்காள்? அந்தி எனும் பசலை நோயை போர்த்தி பிடித்து என்ன செஞ்சிருக்காள்? அவள் வந்து வந்திருக்காள். எங்க வந்திருக்காள்? புகார் நகரம். புகார் நகரத்துக்கு வந்திருக்காள். ஆ அப்ப புகார் நகரத்தையும், அந்தி பொழுதையும் தனித்தனியா பிரிச்சிடணுமா? பிள்ளைகள் உங்க முகம் வந்து கருப்புன்னு வைங்களேன். நீங்க வந்து கருப்பு தேவதை. ஒரு பெண். சரியா? ஓகே. இப்ப உங்க உங்க நிறத்தையும், அந்த பெண்ணையும் நிறத்தையும் தனித்தனியா பிரின்னு சொன்னா பிரிக்கலாமா? இல்ல. ஏதா. இயலாது. அத நம்ம என்ன செய்யுது? அத நம்ம பிரிக்கலாம். அந்த மாரி தான். இந்த இடத்துல புகார் நகரத்த தனியாவும், அந்த புகார் நகரத்துல அந்த அந்தி பொழுது, அதாவது மாலை பொழுது தனியாவும் பிரிக்கலாமா? இல்ல. இயலாது. அப்ப இங்க புகார் நகரத்த முதல்ல பெண்ணா சொல்லப்பட்டுச்சு. அத ஓகே. அதையும் ஒத்துக்கொண்டோம். இப்ப இப்ப கடைசியா எத சொல்லுது பெண்ணா? அந்த புகார் நகரத்தில் வந்து தங்கியிருக்கக்கூடிய மாலை பொழுதுதான் பெண். எனவே புகார் நகரம் தான் பெண். இப்ப நல்லா சொன்னேன் அப்படின்னு அந்தி எனும் பசலை நோயுற்ற மாலை நேர புகார் நகரம் பெண்ணாக உருவாக்கப்பட்டுள்ளது. விளங்கிச்சா? ஒட்டுமொத்த அந்தி எனும் பசலை நோயுற்ற மாலை நேர புகார் நகரம். மாலை நேர புகார் நகரம். விளங்கிச்சா? மாலை மாலை நேரத்து புகார் நகரம். இந்த இடத்துல மாலை நேரத்து புகார் நகரம் தான் பெண். அப்ப நம்ம மாலைங்கிற பொழுதையும் பெண்ணா பார்க்கலாம். மாலை நேர புகார் நகரத்தையும் பெண்ணா பார்க்கலாம். புகார் நகரத்தையும் பெண்ணா பார்க்கலாம். விளங்கிச்சா? ஆம் சார். இதுதான் இதுதான் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க? பட்டும் படாம சொல்லிட்டு போயிடுறது. அப்ப அது விளக்கம் இல்லாட்டி அத நீங்க இதுதான் பிரதான கேள்வியா வரும். இதுல உள்ள எல்லாமே சாதாரண விஷயங்கள். ஓமேனி அப்படி இப்படி போய்க்கிட்டு இருக்கு. இதுதான் என்னது உருவகணி. சரியா? இது ஒரு சிறப்பான உருவகணி. எப்படிப்பட்ட கற்பனையா அவர் கொண்டு வந்திருக்காரு. அத ஆழமா படிச்சா தான் விளங்கும். இதெல்லாம் நீங்க நல்லா அந்த விஷயத்த நல்லா ஆழமா எழுதினா தான் முழுமையான புள்ளிகள எடுக்கக்கூடியதா இருக்கும். விளங்கிடுச்சா பிள்ளைகள் இப்ப? ஆம் சார். அப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டா நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். உதாரணமா, அந்தி எனும் பசலை மெய்யாட்டி தொடர்பாக கூறப்படும் வர்ணனையை குறிப்பிடுக. இப்படி ஒரு கேள்வி கேட்டா எப்படி எழுதுவீங்க? அந்தி எனும் பசலை மெய்யாட்டி மேற்கோள்ல தொடர்பாக கூறப்படும் வர்ணனையை குறிப்பிடுக. எப்படி? கேள்வி பதில நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? அந்தி எனும் பசலை மெய்யாட்டி வேறு யாரும் அல்ல. புகார் நகரை ஆசிரியர் ஒரு பெண்ணாக உருவகித்து குறிப்பிடுகிறார். அவளது தலைவன் சூரியன். சூரியனது மறைவு அத்தலைவிக்கு பெரும் துன்பத்தை கொடுக்கின்றது. போர்க்களத்தில் தலைவன் வீரமடைந்தாலும் தலைவி அந்த துன்பத்தை தாங்குவது கடினம்.
தன் காதலனாகிய கதிரவனை வழி அனுப்பி வைத்த முடிவில்லா துன்ப நினைவுடனே பசலை நோயினை போர்த்த மேனியுடையவளாக தன் இருப்பிடமாக புகார் நகரத்தில் வந்து தங்கினாள். இந்த இடத்துல புகார் நகரத்தில் தங்கியிருக்கக்கூடிய பெண்ணை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அந்த பெண்ணாக நம்ம யார சொல்றோம்? அந்த மாலை பொழுது சொல்றோம். சரி, அப்படி இப்படி இருக்கு. நம்ம இத கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து என்னது நாளைக்கு நடக்கும். அதுல நம்ம கேள்வி பதில் ஒட்டுமொத்தமா பார்த்துருவோம். பார்த்துட்டா இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது. கேள்வி பதில் பார்க்கும்போது. விளங்கிருச்சா பிள்ளைகள்? விஷயம் விளங்கிருச்சா? ஆம் சார். ஒரு ஓ திருப்தி சார். ஒண்ணு வந்துருச்சா? ஒரு 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 தெளிவு ஒண்ணு வந்துருச்சா? மணிமேகலை போல தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒண்ணு வந்துருச்சா? ஓ ஆம் சார். சார். ஓகே, ஓகே. அப்ப வெற்றிகரமா நம்ம என்ன செஞ்சுட்டோம்? ஒரு சரியா ஒரு பகுதிய, ஒரு பாடத்த நம்ம என்ன செஞ்சுட்டோம்? ஒரு மணித்தியாலத்துக்குள்ள பார்த்து முடிச்சுட்டோம். சரியா? ஓகே. இப்ப நம்ம அடுத்த சிலபஸ்க்குள்ள போப்போம். 13 சிலபஸ் முடிஞ்சு இப்ப 12 சிலபஸ். இப்ப போவோமா அதுக்கு? கோபப்படலத்துக்கு போவோமா? சார் போவோம். ஓகே, ஓகே. டைம் இந்த இன்டர்வல் எதுவும் வேணுமா தேவலே? வேணாம் சார் போ. ஓகே. இடையில நான் இன்டர்வல் தரேன். ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஆம் சார். ஆ.